ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்திற்கு உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபெற்றுக் கொண்டிருப்பார் என்று நம்புகிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைப்பதே இல்லை. வேலை வாய்ப்பு காரியங்களா இருக்கலாம், இல்ல தொழில் காரியங்களா இருக்கலாம், இல்லை என்றால் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியின் காரியங்களாகவே முடிந்திருக்கலாம். அல்ல ஆண்டவரோடு நெருங்கி பழக வேண்டும் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். ஆனா அந்த நெருக்கத்திற்குள்ள வர முடியாதபடி ஏதாவது ஒரு சில தடைகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருந்து நம்மளை எல்லா விதத்திலும் அதை தடுத்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பாதையே காண முடியாத அளவுக்கு தோல்வியின் பாதையில சென்று கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடு நீங்க திரும்புவீர்களானால் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட தோல்வியின் முகமாய் முடிந்த காரியங்கள், ஜெயம் கிடைக்காத காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை கிடைக்க பண்ணும்படியா, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், அவரிடத்துல முழுமையாய் நீங்க திரும்ப வேண்டும். நீங்க திரும்புகிறவர்களை நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட தோல்வியின் முகமா இருந்தாலும் ஜெயமாய் மாறும். ஏன்னா நீங்க சும்மா திரும்பல, அழுகையோடும் புலம்பலோடும் முழு இதயத்தோடு நீங்க என்ன பண்றீங்க, வஸ்திரங்களை கிழித்தல்ல, முழு இதயத்தை கிழிச்சு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சேரும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன், உடனே இரக்கம் செய்கிற தேவன், உங்களுக்கு எப்பொழுது கிருபையா இருக்கிற தேவன், உங்களுக்கு நிச்சயமா இறங்கி உங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பதுல துளி கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா நீங்க அவருடைய கரத்துல செல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயமா எல்லா காரியங்களையும் செய்வார். அவரோட நெருங்குவதற்கு இன்றைக்கு நீங்க தீர்மானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அநேக சூழ்நிலைகள்ல நாங்க இப்படி தோத்துட்டோம் அப்படி தோத்துட்டோம் நாங்க புலம்புகிறோமே தவிர உம்மிடத்துல நாங்க திரும்பாமல் இருந்து விட்டோம் சுவாமி. இப்பொழுது அப்பா வஸ்திரங்களை கிழித்தல், எங்கள் இருதயங்களை கிழித்து அழுகையோடு உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உட்காரும் பொழுது இழந்து போன எல்லா காரியங்களையும் நீ ஜெயமாக மீட்டு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. அப்படியே எங்களுக்கு செய்து வழி நடத்துங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you, God.